2004ல இருந்தே ஆட ஆரம்பிச்சிட்டேன். தெரிய ஆரம்பிச்சேன் 2008 எண்ட் ஆர் 2009ல இருந்து தான் தெரிய ஆரம்பிச்சேன். அந்த 8ல இருந்து டில் 18 10 வருஷம் வந்து நான் ஆடின சாங்ஸ் தான். ஊதா கலர் ரிப்பன் சாங் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா ஃபேமஸா போகுது. போனவொடனே ஏரியால இருக்கல தலை அப்படியே போய் நம்மளுக்குன்னு ஒரு ஏரியால ஒரு கெத்தாயிடும் தெரியுமா. டிவியை திறந்தாலே நான் தான் ஒரு நாளைக்கு 40 வாட்டி 20 வாட்டி நம்ம சாங் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ராஜு மாஸ்டர் டீம்னா இருந்தாங்க தெரியுமா மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி தினேஷ் மாஸ்டர் டீம்ல நாங்க ஒரு 4 பேர் செட் ஆகணும். எல்லாமே அமைஞ்சதுங்க எங்களுக்கு அந்த டைம்ல. மாஸ்டர் நிக்க வச்சது, அதே மாதிரி அந்த மாதிரி ஃப்ரேமிங், அந்த மாதிரி ஏன்னா ஹீரோக்கு இருக்கிற லைட்டு அதெல்லாம் அமைஞ்சது. 2014-15ல இருந்து ஒரு லாங்குவேஜா நம்மளுக்கு இதுவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா வேலை வாய்ப்பே இல்லை. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு மீனெல்லாம் ஒரு படத்துல 4 சாங் 5 சாங் இருக்கும். அதுல குரூப் சாங் கம்பல்சரி ஒரு 3ஆவது இருக்கும். அப்ப எல்லாருக்குமே வேலைன்னு இருந்தது. இப்ப யாருமே சாங்கே வைக்கிறதே கிடையாது. ஸ்டோரி வைஸா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருந்தா இப்ப யாருமே இந்த டான்ஸ் கத்துக்கிட்டா சிந்தி இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்குன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் தான். வேற எதுவும் என்னால போயிட்டு ஆட்டோவோ இல்ல வேற எந்த வேலையும் என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபெமிலியரா ஆயிட்டேன். நான் வந்து வேற ஏதாவது வேலைக்கு போனா அதாவது எப்படி சொல்றது, அது என்னால நீங்களான்னு ஒரு நம்மளால சுயமா எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்மள ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த நல்ல ஒரு ஹைப் ஆயிட்டு அவன் வேற எந்த வேலையும் போக முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க அந்த டான்ஸராகவே தான் இருக்கணும். அப்புறம் குறிப்பிட்ட வேலைக்கு அப்புறம் வயசுக்கு அப்புறம் வேலையே கிடைக்காது. உன்னை வந்து வயசானவன் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அது பெருசாவே அது மைண்ட்ல ஏறவே இல்லை. வெல்கம் டு அட்டி ரிபப்ளிக். ஐம் தேவா பாஸ்கர். ஏற்கனவே நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி டான்சர்ஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றதும் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு. அந்த வரிசையில இப்போ இன்னொரு முக்கியமான டான்சரை நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னா 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பரிச்சயமான ஃபேஸ் இவர். இப்போதான் யூடியூப்லாம் இருக்கு, நிறைய பாட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க யூடியூப்லாம் பார்க்க முடியும். அந்த டைம்லலாம் சன் மியூசிக், இசை அருவி, இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ்ல தான் டான்ஸ் வீடியோஸ் அல்லது பாட்டுகளை பார்க்க முடியும். அதுல வந்து எல்லா பாட்டுலையும் இவரோட மூஞ்ச வந்து பார்க்க முடியும். நீங்க எந்த சேனல் மாத்தினாலும் அங்க ஹீரோ கூட கண்டிப்பா இவர் வந்து இருப்பாரு. அப்போவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேக் டான்சர்ஸ் வந்து தனியா இன்ஸ்டாகிராம்ல கட் பண்ணி இவங்க யாரு அப்படின்லாம் தேடுவீங்க நீங்க. அந்த டைம்ல அப்படிலாம் எங்களால தேட முடியல. பட் அப்பவே நாங்க எல்லாருமே எப்படி சொல்றது, வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நாங்களாம் பேசிப்போம், யாரு இவரு, எப்படி எல்லா பாட்டுலயும் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்து ரொம்ப பிரபலமான ஒரு முகம். அப்போ வந்து அவர் பேக் டான்ஸரா இருந்தாரு. இன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டாரு. ஹி ரன்ஸ் கிளாஸ். இப்படி பல திறமை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு டான்சர், டான்ஸ் மாஸ்டர் விக்னேஷ் அவர்கள் தான் சந்திக்க இருக்கோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபேஸ் நீங்க. நாங்க எப்போ சேனலை பார்த்தாலும் ஹீரோ பக்கத்துல இவங்க இருக்காங்க அப்படின்றத நாங்க அப்படியே பார்த்துட்டே இருப்போம். என் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்டல்ல படிக்கும்போது கேட்டுவோம், மச்சான் யாரு இவங்க, எங்க எப்படி எல்லா பாட்டுலயும் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுல இருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த ஒரு பிரபலமா இருப்பீங்களா நீங்க, உங்களை பார்க்கும் போதெல்லாம் யார் நீங்க அப்படின்ற கேட்கிற கொஸ்டின்ல இருந்து நான் கேட்கலாம். அப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்பதான் அவ்வளவுதான் பெரிய ஆள் ஐட்டம் போல இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. அது என்னோட லைஃப்ல அது முன்னேற்றமாவும் இருந்தது, என்னை டிராபேக்காவும் ஆக்கி விட்டதும் இருக்கு. அதாவது ஏறும் செய்யும் இறங்கும் சொல்லுவாங்களே, அப்படிதான் இருந்துச்சு. முதல்ல எனக்கு இந்த ஃபேமஸ் ஆவானான்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட ஏம் என்னன்னா டிவில நான் தெரியணும், அந்த சாங்ல நான் முன்னாடி தெரியணும். அதாவது சன் மியூசிக்னு ஒரு விஷயம், அது மாதிரி மியூசிக் சேனல்ல எதுலையாவது நான் தெரியணும். ஆனா அதுக்கு நான் எத்தனையோ அடிகள் உதைகள் கூட நான் வாங்கியிருக்கேன். என்ன உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி பேக் டான்சர் ஆனீங்க, எப்படி உள்ள போனீங்க சினிமாக்குள்ள? பயந்துகிட்டு தான், அம்மாவுக்கு பயந்துகிட்டு போனதுதான். அப்படி அம்மாவை தான் சேர்த்து விட்டாங்களா? அம்மா ஆக்சுவலி வந்து அம்மாவும் சீனியர் டான்சரா இருந்தாங்க, சீனியர் டான்சரா இருந்தாங்க. அவங்களோட வாரிஸ் கார்டு தான் நான். 2001லயே நான் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்தாங்க. 2001 எடுக்கும்போது என் வயசு அப்ப கம்மி தான், 7 வயசோ 6 வயசோ தான் இருந்தது. சும்மா சினிமா ஃபேமிலி தானே உங்களுக்கு? சினிமா ஃபேமிலி தான். அவங்க பேருக்குன்னா சும்மா எடுத்து வச்சாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே கார்டு, நம்ம பிள்ளைக்கும் எடுத்து வச்சுப்போங்க. ஆனா சின் இண்டஸ்ட்ரியில எங்க அம்மாவுக்கு என்னை விடவே இன்ட்ரெஸ்டே இல்லை. 10th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிடும் எப்படியும் போட்டுக்கோ 4-5 இதுல காலி ஆயிடும், எப்படிடா தப்பிக்கிறது, இருந்தா நம்மள இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு எதிர்ச்சியா வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு பையன் ஆல்ரெடி அவன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஷூட்டிங் போறான். ஒரு ஸ்கூல் பசங்கனால சாங் நோபல் மாஸ்டர் அவரோட கோரியோகிராஃபியில ஊட்டிக்கு போறாங்க. ஐயோ எப்படியா தப்பிச்சிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து சில மாஸ்டர்ஸ் கிட்ட அப்பப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பவுல்ராஜ் மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து கிளாஸஸ் போய் ஆல்ரெடி எனக்கு தெரியும். பட் ப்ரொஃபஷனலா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டா இருந்தா டான்ஸ்ல? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சின்ன டான்சர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது எனக்கு. அந்த சினி இண்டஸ்ட்ரி, அந்த சினி டான்சர்ஸ் யூனியன் உள்ள போறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். அவங்களெல்லாம் பார்த்தா பயப்படுவேன். அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். அது எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு அப்படி ஆச்சுன்னா அதான் நம்ம யூகிக்கவே முடியாது. நம்ம லைஃப் அது எங்கெங்கயோ போக வேண்டியவன் அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு கிரிக்கெட்டரா ஆக வேண்டியவன் நான் எம்ஆர்எஃப் கிரவுண்ட்ல எல்லாம் கிரிக்கெட் ஆடிட்டு போலிங், அதாவது நான் ஆல்ரவுண்டர் மாதிரி. அப்படி என்னோட ஃபுல் கேம் கிரிக்கெட்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தேன். நான் இந்த சினி இண்டஸ்ட்ரியில வந்து பயத்தினால போனதுதான். அதுக்கு எக்ஸாம் ரிசல்ட்னால அதான் எக்ஸாம் பயதான். அப்புறம் எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் அவனே போயிட்டு வரேனே, சும்மா தானே இருக்கேன், ஊட்டி போயிட்டு வரேன்.
ஆனா அதே லைஃபை வச்சுக்கூடாது, ஜஸ்ட் போயிட்டு வா அப்படின்னு ஊட்டி போனேன். போனவொடனே அங்க ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ஒரு 5-6 நாள் போச்சு. நல்ல கால்ஷீட். அது 5,000 சம்பாதிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், இனிமேட்டு நான் சினி இண்டஸ்ட்ரி தான், நான் படிக்கவே மாட்டேன். ஏன் ஜாலியா இருந்தா ரொம்ப ஷூட்டிங்? ரொம்ப சின்ன பசங்க சாங்னால ரொம்ப ஜாலியா இருந்தது. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஏதோ எனக்கு லக்ல ஏதோ நல்லபடியா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இனிமேல் நல்லா சம்பாதிச்சு பேர் புகழ எடுத்துறேன். எங்க அம்மா இல்ல, அதெல்லாம் கிடையாது, ஒரு வாட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் குறிப்பிட்டு வேலைக்கு அப்புறம் வயசுக்கு அப்புறம் வேலையே கிடைக்காது, உன்னை வந்து வயசானவன் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அது பெருசாவே அது மைண்ட்ல ஏறவே இல்லை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் வருவேன். ஆனா எங்க அம்மா ரொம்ப டைஹார்ட்டா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. போவாதப்பா. நான் போனேன். திருப்பி அதே மாஸ்டருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் சாங்ல நான் பண்ணதுனால சின்ன பையனா இருக்கேன். ஏன்னா அங்க இருக்கிறதுல நான் தான் சின்ன பையன். பிடிச்சதுனால வயசுல இருக்கும் அரௌண்ட் 13 வயசு இருக்கும். 13 வயசுல போயிட்டீங்க? 13 வயசு இருக்கும். 13 or 14 இருக்கும். அது சரியா இல்ல, 13 இருக்கும். அவரு பிடிச்சதுனால திருப்பியும் ஒரு பெரிய குரூப், அது அவரே பெரிய குரூப்ல எனக்கு கூட்டிட்டு போனா. ஒரு மாசம் கழிச்சுதான் அடுத்த வேலை. அது அப்படியே போயிடுச்சு. அவரது நல்லபடியா ராம்சரண் சார் ஃபர்ஸ்ட் படம் அது சிறுத்தான்னு ஒரு மூவி, சரிங்களா? அது அப்பதான் அவர் இன்ட்ரடக்ஷன். நல்ல நானும் ஏதோ துருத்துருன்னு இருப்பேன். அதாவது இப்போ என்ன எது சொன்னாலும் நம்ம போய் நிக்கணும், எதாவது ஆடுவோம். ஆனா தப்பா தான் ஆடுவேன். ஆனா அவங்க அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிடுற பையன் ஆர்வமா இருக்கான், அதனால அவனை என்னை யாரும் பெருசா இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்து அப்படியே நின்று ஆடுவேன். எனக்கு என்னன்னா முன்னாடி போய் தான் நிக்கணும். அப்படியே என்னை சட்டையை பிடிச்சி இழுத்து அப்படி பின்னாடி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அது 30 பேர்னா 30வது நாளா தான் இருப்பேன். அப்படியே ஓடிச்சு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த சாங் முடிஞ்ச வெளில வர வேலையே இல்லை. அவரு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் 4 பேர் 6 பேருன்னு தான் படிக்கிட்டு இருக்காரு. பெரிய குரூப் இருந்தாதான் எனக்கு சொல்லுவாங்க, ஐயோ நம்ம லைஃப் அவ்வளவுதான், நான் படிப்பும் விட்டுட்டோம், என்ன பண்ண போறோம். அப்புறம் எங்க அம்மா கிட்ட என்ன பண்ணோம்னா, அவங்க தான் முறை சொன்னாங்க, இது மாதிரி மாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட போய் நான் கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்படி ஒரு மாஸ்டர்ஸ் கிட்டயா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. யாரும் அப்படி சொல்ல, ஒரு வருஷம் வேலையே போல. அந்த ஒரு வருஷம் கழிச்சு நான் ஒல்லியா வேற இருப்பேன். தம்பி இது வந்து சின்ன பசங்க இது மாதிரி இல்லப்பா, கொஞ்சம் மெச்சூர்டா வேணும்பாங்க. அதெல்லாம் இருக்கானா, இப்படி கலரா இருக்கணும், கொஞ்சம் பாடி இப்படி இருக்கு இல்ல. அது ஒரு சாங் கான்செப்ட்னு ஒரு படத்துல ஒரு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்துன்னா அந்தபடி பேஸ்ல தான் சாங் சொல்லுவாங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ்னா என்ன கூட்டிட்டு போகலாம், அது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது. பட் ஆல்ரெடி ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட ரெகுலரா 20 பேர் இருப்பாங்க ரெடியாவே. அவங்க சொன்னா உடனே அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம உள்ள போறது ரொம்ப கஷ்டம். யாராவது அந்த டைம்ல இல்லாம போய் நம்ம வர்றதுதான். இப்படியே போய் நான் அப்புறம் கல்யாண் மாஸ்டர் கிட்ட ஆட ஆரம்பிச்சேன். கல்யாண் மாஸ்டர் கிட்ட எங்க அம்மாவும் அவங்கெல்லாம் ஒரு அந்த டைம்ல ஒன்னா ஆடினவங்கனால அவரு கேட்டதுனால எனக்கு எங்க அம்மா மூலியமா தான் நான் என்ட்ரி ஆனேன். அவர்கிட்ட வேலைக்கு போனேன். ஒரு 15 மெம்பர்ஸ்ல ஆடினேன். அவர் ரெகுலரா வேலை சொல்ல, ஆனா கொஞ்சம் நல்லா ஆட மாட்டேன். அப்பெல்லாம் அந்த அளவுக்கான டேலண்ட் இல்லை. சொன்னா ஏதோ ஆடுவேனே தவிர அந்த அளவுக்கு மெச்சூர்டா ஆடல. அவர்கிட்ட ஒரு 1 or 2 years நல்லா கத்துக்கிட்டு அவர்கிட்ட நல்லா கொஞ்சம் ட்ரெயின் ஆனேன். சினி இண்டஸ்ட்ரினா இப்படிதான் ஆடணும்னு அப்படின்னு 2-3 years. அதாவது அந்த 2005ல இருந்து 2008 வரைக்கும் நான் லேர்ன் தான் பண்ணிக்கிட்டேன். உள்ள போய் என்னால பெருசா இல்லை. அதுக்கப்புறம் தமிழ் படம்னு ஒண்ணு வந்தது, குத்து விளக்குன்னு ஒரு சாங். அது யாருக்குமே எனக்கு தெரியாது. அதுல வந்து இமிட்டேட் பண்ணிருப்பாங்க, சொரணாக்கான்னு போட்டிருப்பாங்க. அதுல இருந்துதான் நான் லைஃப்ல நீங்க வந்து ஒரு கிமிக் பண்ணுவீங்களோ? நான் தான் பண்ணிருப்பேன். அந்த டைம்ல சினிமானா நம்ம எதுவுமே கூச்சப்படாம பண்ணி அதுலதான் ஜெயிக்க முடியும். நம்ம வெக்கமானம் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்தோன்னா சினிமால ஜெயிக்கணும். அதாவது கோமணம் போட்டு ஆனாலும் ஆடிதான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா ஃபெமிலியர் ஆக முடியாது. அது நம்ம எங்க கிளிக் ஆகும் நம்மளால சொல்லவே முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி பார்த்தா குமாரண்ணா இருக்கா தெரியுமா, அவரெல்லாம் நீங்க சொல்லிங்க ஜப்பான் குமாரண்ணா, அவரெல்லாம் பண்ணாததே கிடையாது. அவரு எல்லாமே பண்ணிருக்காரு. ஐயோ அவர் எல்லாமே பண்ணுவாரு. இப்பதான் கூச்சப்படுறாரு தவிர முன்னால அவர் பண்ணாத வேலை அவர் எப்படி சொல்ல, வேர்ல்டு ஃபுல்லா அவருக்கு தெரியும். அவரு பண்ண சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டா சரி பண்ணுவோம். அப்போ எனக்கு தெரியல, இப்ப சொல்லியிருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ சொல்லவே அந்த டைம் அந்த ஏஜுக்கு அதுக்கும் நம்ம ஏதாவது கிடைச்சா போதுமே. அப்பெல்லாம் கிண்டல், என்னடா இடுப்பு இப்பெல்லாம். ஆனா அது நிறைய பேர் ரசிக்கவும் செஞ்சாங்க. பரவாயில்ல, கூச்சப்படாம பண்ணா நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்ல, அதுல இருந்து தான் அடுத்து அதுக்கப்புறம் தினேஷ் மாஸ்டர் போய் வீட்டுல போய் பார்த்தேன். அம்மாவோட கூட்டிட்டு போனேன். ஏன்னா இல்லைன்னா அவர் பார்க்க மாட்டார். அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி வேலை சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன்ப்பா வெயிட் பண்ணு அப்படின்னாரு. ஒரு 50 பேர்ல சொன்னாரு. வேல் படம் ஷூட்டிங் அதுக்கு முன்னாடி வேல் படத்துல சும்மா என்ன பண்ணுவோம், நான் கொஞ்சம் ஹை ஜம்ப்லாம் நிறைய பண்ணுவேன். ஒரு ஆள் மேல அப்படியே தாண்டுவேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இந்த ஹைட் ஜம்ப் லாங் ஜம்ப்னா ஐடியா. அதுல பண்ணி அவர் பார்த்தே இருந்தா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டாரு. 30 பேர் வந்தா சொல்லுவாங்க. இந்த 50 பேருன்றது 30 ஆயிடுச்சு, 30ல இருந்து 20 ஆச்சு, 20ல இருந்து 10,
4-2-1 அப்படி இருந்து வந்ததுதான் தினேஷ் மாஸ்டர் டீம்ல நாங்க ஆட ஆரம்பிச்சு. கிட்ட அது ஒரு 15 இயர்ஸ். அவரும் அந்த டைம்ல தான் ரொம்ப பூமான. இல்ல, அவர் ஆல்ரெடி சீனியர். அவர் ஆல்ரெடி நான் உள்ள போகும்போதே அவர் பெரிய மாஸ்டர். தினேஷ் மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர் எல்லாம் அப்ப பீக்ல இருக்கிற டைம். இவங்க எல்லார்கிட்டயுமே அப்படிதான். அதுல தினேஷ் மாஸ்டர் ரொம்ப பீக். நான் இருக்கும்போது ஆல்ரெடி அவர் இந்த பை திஸ் டைம் வந்து டான்ஸ் எல்லாம் கத்து முடிச்சிட்டீங்களா? இந்த டைம்ல வந்து ஓகே சினிமானா என்ன? நான் தினேஷ் மாஸ்டர் கிட்ட போகும்போது கொஞ்சம் தப்பா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ட்ரெயின் ஆகி கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சோம். அதான் தெரியும், கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு மாஸ்டருக்கு ஒரு கோரியோகிராஃபி இருக்கும். அது நம்ம எல்லாமே அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் லேர்ன். அதாவது நம்ம கிளாஸ்ல என்ன ஆனாலும் சினி இண்டஸ்ட்ரி வேற. அது வந்து ப்ரொஃபஷனல், கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம உடனே பிடிக்கணும். கேமரா சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெவினஸ் ஆடணும். 100 வாட்டி ஆடினாலும் ஆடிக்கிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி ஆடணும். இங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். கிளாஸ்ல ஆடுறதுக்கும் அங்க கேமரா முன்னாடி டேக் போயிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி போட்டாலும் நம்ம ஆடிக்கிட்டே இருக்கணும், கரெக்டா ஆடணும். 2008 to 18 அந்த ஃபேஸ் எப்படி நடந்தது? நீங்க வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நீங்க தான் வரீங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னா, நான் இருந்த ஏரியா கோடம்பாக்கம் ஹவுசிங் போர்ட் காலனியில இருந்தேன். இப்போ வந்து ஒரே ஏரியால பசங்க எவ்ரி சண்டேலாம் இந்த கிரிக்கெட் விளையாடுறத நான் விடுறதே கிடையாது. அந்த ஏரியால அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா ஃபேமஸா போகுது. போனோடனே ஏரியால இருக்கிற தலை நீ கலகரிய தலை அப்படியே அது என்ன எல்லாருமே தலைன்னு அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வேற லெவல். அப்படியே போய் நம்மளுக்குன்னு ஒரு ஏரியால ஒரு கெத்தாயிடும் தெரியுமா. டிவி திறந்தாலே நான் தான். அந்த கோடம்பாக்கம் ஏரியால போனாலே நம்மள பிடிச்சிருவாங்க. அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப் கட்ட ஆரம்பிச்சேன். பப்ளிசிட்டி அது பீக். அந்த டைம்ல பயங்கரம். அந்த டிவியை திறந்தாலே சாங்ஸை திறந்தாலே ஒரு நாளைக்கு 40 வாட்டி 20 வாட்டி நம்ம சாங் வந்துகிட்டே இருக்கு. அது அடுத்த சாங் தெலுங்குலயும் அதே மாதிரி ஹிட்டா இருந்தது. இதெல்லாமே தினேஷ் மாஸ்டரோட கோரியோகிராஃபில தான் நான் பண்ணேன். அப்படி பண்ணேன். அப்புறம் ஷோபி மாஸ்டரோட கோரியோகிராஃபில பெண்ணே இந்த நெஞ்சம் பார் உள்ளே லட்சம் அந்த சாங்கு, அது மாதிரி நிறைய எல்லா மாஸ்டர் சாங்லயும் பீக்ல. ஆனா தினேஷ் மாஸ்டர் சாங்ல நான் இருப்பேன். இப்போ ராஜு மாஸ்டர் டீம்னா இருந்தாங்க தெரியுமா மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி தினேஷ் மாஸ்டர் டீம்ல நாங்க ஒரு 4 பேர் செட் ஆகணும். அந்த மாதிரி செட் ஆகுது. அது அந்த 4 பேர் நின்னா அந்த 4 பேர் தான் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே அமைஞ்சதுங்க எங்களுக்கு. அந்த டைம்ல மாஸ்டர் நிக்க வச்சது, அதே மாதிரி அந்த மாதிரி ஃப்ரேமிங், அந்த மாதிரி ஏன்னா ஹீரோக்கு இருக்கிற லைட்டு அதெல்லாம் அமைஞ்சது. அது தானா அமைஞ்சது. எல்லாரும் எப்படின்னா, நம்ம சினி இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க டான்சர்ஸ். என்னை விட சீனியர்ஸ் டான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு மாஸ்டர் கிட்ட போனா அவர் முதல்ல வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம். வேலை கொடுக்கறது இல்லாம அந்த ஹீரோ பக்கத்துல நிக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்படிலாம் அது வந்து ஒரு கேட்டகரி தான். ஹீரோ பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு, அதாவது அது ஏன் அவரை பக்கத்துல நிக்கிறது அப்படின்னா, அடுத்த அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கான தயாரா இருக்காங்க மட்டும்தான் அங்க நிக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்கு. இந்த தேர்ட் லெவல்ல இருக்க பீப்புள்லாம் இப்போதான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. சினிமானே என்னன்னு தெரியாது. அதாவது இப்போ சினிமாவில் ஆடுறது ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும். ப்ரொஃபஷனல்னா இந்த டான்சிங் பொசிஷன் வச்சாங்கன்னா கேப்ல கரெக்டா நிக்கணும். கேமரால கரெக்டா ஃபேவர ஒருத்தர் கூட மறைஞ்சு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படி இருந்தாங்கன்னா ஃப்ரேம் தெரியாது, அசிங்கமா இருக்கும். அதுக்குதான் ஒரு 30 பேர் நிக்க வைக்கிறாங்கன்னா கரெக்டா அந்த கேப் பொசிஷன் எப்பவுமே இருக்கும் பாருங்க ஃப்ரேம்ல. அதெல்லாம் அப்போ என்ன பண்ணும், ஒரு மாஸ்டர்ஸ் நீங்க வாங்க ரைட் லெஃப்ட் வாங்கன்னு எல்லாருக்கும் கத்திக்கிட்டு இருக்கிற டைம் இல்லை. கரெக்டா கேமரா ஸ்ட்ரெயிட்டா இருந்தா இந்த பொசிஷன்ல இருக்கும், சைடா இருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்டு வரணும். அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் மாறணும். என்ன ஃப்ரேமிங் சென்ஸ் வச்சிருக்காங்க, என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரியும். எல்லாமே ஆமா, ஆல்மோஸ்ட் 24 லென்ஸ்ன்னு இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு பிரெத் இது இருக்கும் அப்படின்னு 80 லென்ஸ், 100 லென்ஸ், இது மாதிரி வைட், அதாவது டில் இது வரைக்கும் இருக்கு லென்சஸ். ஓகேவா. டைட் ஜூம் டெலி போடுவாங்க. டெலியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த ஹீரோ மட்டும் தான் தெரிவாரு. ஹீரோவும் சென்டர் கேப் தான் இருப்பாங்க. அதனால மேக்சிமம் நான் சென்டர் கேப் தான் நிற்பேன். ஏன்னா ரைட்ல நின்னா தெரிய மாட்டோம், வைட்ல மட்டும் தான் தெரியும், க்ளோஸ் அப்ல தெரியவே மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதான் மாஸ்டர் பேசுவாங்க. அப்போ ரெகக்னைஸ் பண்ணி உங்கள்ட்ட பேசுவாங்களா மக்கள்லாம்? எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவங்கள பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2004ல இருந்தே ஆட ஆரம்பிச்சிட்டேன். 2004ல ஆட ஆரம்பிச்சு நான் தெரிய ஆரம்பிச்சேன் 2008 எண்ட் ஆர் 2009ல இருந்து தான் தெரிய ஆரம்பிச்சேன். அதான் அந்த ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நிறைய சாங் ஆனா அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு சாங் ஆனா அதை தொடர்ச்சி அந்த 8ல இருந்து டில் 18 10 வருஷம் வந்து நான் ஆடின சாங்ஸ் தான். அதாவது நான் பண்ண மாஸ்டர்ஸோட சாங்ஸ் தான் ஹிட்டா இருந்தது அப்போ. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலயுமே நான் சில விஷயங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த இன்டர்வியூல எனக்கு என்ன முக்கியமா ஃபீல் பண்றேன்னா, இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, சினிமால வந்து ஏதாவது சாதிக்கணும், இல்ல சினிமால உள்ள நுழையணும், ஒரு பேக் டான்ஸரா லைஃபை தொடங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது? நான் ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல டான்ஸ்ல கத்துக்கிட்டா வருமானம் வரும்ன்றது ஒரு இருந்தது. எப்படின்னா, டான்ஸ்ல போனா, சினி இண்டஸ்ட்ரியில போனா, டான்ஸரா போனா, அதாவது கார்டு வேலை அப்பெல்லாம் நான் எடுக்க சொல்ல 50,000 தான். கார்டு வேலையே 50,000 தான். 2004 2003 அதெல்லாம் கார்டு வேலையே. வாரிசு கார்டுனால கம்மி. வாரிசு கார்டுல 5,000 ரூபாய் தான். அது இப்ப வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது வந்து வாரிசுனா மெம்பர்ஸோட சில்ட்ரனுக்கு அதுதான். ஆனா 50,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்பெல்லாம் வந்து 3.5 to 4 lakhs வரைக்கும் ஆகுது.
அப்போ அப்போ வந்து டான்ஸ்ல நம்ம ஒரு 50,000 ரூபாய் போட்டா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்ததை எல்லா லாங்குவேஜுமே நாங்கள் பண்ணோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு போயிட்டு இருந்தது. நான் சேர்ந்த பீரியட்ல நான் போவதுலேருந்தே ஃபர்ஸ்ட் ஹிந்திலாம் இல்லை. நான் பீரியட்ல ஹிந்தி லாங்குவேஜ்ல இங்க இருக்கிற மாஸ்டர்ஸோ டான்சர்ஸோ இல்லைன்னா அங்கே நல்லா டெவலப்மெண்ட். பாம்பேலலாம் தெலுங்கு, தமிழ் தான் நல்லா பயங்கரமா போயிட்டு இருந்தது. அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பொண்ணான காலம். சினிமாவில் போனால் கம்பல்சரி நல்லா சம்பாதிக்கலாம். அதாவது டேலண்ட்டு ப்ளஸ் நம்ம இருக்கிற இடம் அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். 2014-15 ஒரு லாங்குவேஜாக நம்மளுக்கு இதுவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா வேலை வாய்ப்பே இல்லை. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு படத்தில் 4 சாங் 5 சாங் இருக்கும். அதில் குரூப் சாங் கம்பல்சரி ஒரு 3ஆவது இருக்கும். அப்போ எல்லாருக்குமே வேலைன்னு இருந்தது. இப்போ யாருமே சாங்கே வைக்கிறதே கிடையாது. ஸ்டோரி வைஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள படம் மாதிரி சாங் இருக்கிறது அபூர்வம். மிஞ்சி போனா ஆல்பம் சாங் மாதிரி வைக்கிறாங்க. இப்போ இருந்தா இப்போ யாருமே இந்த டான்ஸ் கத்துக்கிட்டா சிங் இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்குன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம டிவி ஷோஸ் மாதிரி வேணா போகலாம். சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? இல்ல, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு டான்ஸ் மேல பற்றா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே கத்துக்கிட்டு வந்துட்டு நான் டான்ஸரா போறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? 4 lakhs நீங்க வெல் செட்டில் ஃபேமிலியா இருந்தா அதை பத்தி ஒரு பர்டன். பெரிய காசு. ஒரு 4 lakhs இருந்தா எப்படியாவது நீங்க ஏதாவது கடன் வாங்கி தான் நீங்க வந்திருப்பீங்க. அந்த போனீங்கன்னா மாசத்துக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 30,000 மாதிரி நீங்க சம்பாதிக்கலாம். ரைட்? ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக நீங்க கட்டினா அது உங்களுக்கு லாபம். ஒரு 30,000. இங்க 30,000 ரூபாய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அங்க வேலையே கொடுக்கறதுக்கே 100 பேரோ 50 பேருக்கு தான் வேலையே கொடுக்குறாங்க. 100 பேருக்குள்ளதான் நாட்டு பாட்டுலாம் நிறைய பேர் ஆடுறாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேனே, ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த ஒரு பேமெண்ட்டுக்காக வாழ்க்கை வருஷம் மாசம் அன்றாலும் நம்ம வாடகை கட்டணும். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் மினிமம் 30,000 40,000 இந்த இப்ப இருக்கிற இதுல வைக்கணும். இப்ப யாருமே ஒரு 5 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு கட்டிட்டு நம்ம போய் அவ்வளவு இன்கம் எடுக்க முடியும்? ஏன்னா இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. அப்படி இருக்கு சூழ்நிலை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. 100 பேருக்கு யாருக்கு கொடுக்குறதுனே வேலை தெரியல. மீதி இருக்கிறவங்க மெம்பர்ஸ்க்கே 900 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்படி கொடுக்க? அதாவது சம்டைம்ஸ் ஒரு பெரிய குரூப் சில மாசஸ் எடுப்பாங்க 1000. அப்பெல்லாம் இருக்கும். அந்த 1 மந்த்துக்கு நல்லா இருக்கும். ஒரு மாசம் அவங்க ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. ஒரு 6 கால் ஷீட்லாம் போனா சம்பாதிச்சிடலாம். பட் தினம் அந்த அமாவாசை சோறு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அது சொல்ல முடியாதுல்ல. நம்ம டிபெண்ட்ஸ் அது எப்பன்னு. இது பார்ட் டைமா தான் இப்போதைக்கு எடுத்துக்கிறது எனக்கு டான்ஸ் நான் சினிமால ஆட போறேன் அப்படின்னு ஆசை இருக்கவங்க பார்ட் டைம். ஓகே, ஜஸ்ட் பார்ட் டைமா எடுத்துக்கிறது. ஃபுல் டைம் நான் வேலை செஞ்சேன் ஃபுல் டைம். இப்ப வர ஜென்ரேஷன் அடுத்தது எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இது ஸ்டடிஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க பண்றீங்க தெரியுமா, வெளியில ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு பார்ட் டைமா ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா குடும்பத்தை நம்ம கவனிக்கணும் இல்ல. அதுதான் உஷார் தன்மை. நம்ம சினிமாவே கெதின்னு அது முட்டாள்தனம். ஏன்னா சினிமா வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் இல்ல, பார்ட் டைமா ஆயிடுச்சு. நாங்க பண்ணது ஃபுல் டைம், இப்போ பார்ட் டைம், அவ்வளவுதான். அப்படியே ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த மாதிரி பெருசா படம் இல்ல, சினிமால பாட்டம் வைக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபுல் டைம் பேக் டான்ஸரா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அப்போ ஒரு வீக்லி எவ்வளவு ஷெட்யூல்ஸ் இருக்கும்? எத்தனை மாசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 20 days எனக்கு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் 10 days பாத்தீங்கன்னா டிராவலிங்லேயே போயிடும். நான் இருக்கிறது மிச்சம் போனா 1 or 2 days, மேக்சிமம் ஒரு 1 week இருக்கலாம். அந்த மந்த் பொறுத்து இருக்கு. இந்த ஏப்ரல் மேலாம் ரொம்ப வெயில இருந்தா ஆர்டிஸ்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. பொதுவாக நைட் ஷூட்டிங்காக தான் இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி எல்லா டைமும் நான் பீக்ல தான் இருந்தோம். அதாவது நான் பண்ண வரைக்கும் தான் சொல்ல முடியும். நான் பண்ணது மினிமம் 15-20 நாள் நான் வேலை செஞ்சிருவேன். ஹையஸ்டா எவ்வளவு earn பண்ணிருப்பீங்க? சும்மா ஒரு கியூரியஸா கேக்குறேன். 20 days வேலை பாக்குறீங்க அப்படின்னா மாசத்துக்கு அரௌண்ட் நான் ஒரு மாசத்துக்கு 30-50 கம்பல்சரியா நான் சம்பாதிப்பேன். நான் இருந்த மேக்ஸிமம் அதான் சொல்றேன், இது மேக்ஸிமம் 50 தான். அதுக்கு மேல முடியாது. அதாவது நான் சொல்றது கால் ஷீட் பொறுத்து இருக்கு. சில இதுல 3 கால் ஷீட்டா பண்ணுவேன். சில ஒரு கால் ஷீட் எல்லாம் பண்ண எங்களுக்கு அதாவது கால் ஷீட் பேஸ். கால் ஷீட்னா அன்னைக்கான உங்களுக்கான ஆமா ரைட் பேமெண்ட் வந்துடும். அதாவது பேஸ், அதாவது ஒரு நாள் சாங் பண்ணா அதுக்கான பேமெண்ட், 2 days பண்ணா 3 days பண்ணா ஒரு மாதிரி விதமான பேமெண்ட், 5 days பண்ணா அதாவது ஒரு 3 days பண்ணதுக்கு அப்புறம் பண்ணா பர் டே கால் ஷீட்டோட இது ஏறிக்கிட்டே போகும். அதெல்லாம் அதை நம்ம லக்க பொறுத்து இருக்கு. நம்ம கரெக்டான சாங்க போய் அமையணும். ஓகே ஹீரோ பொறுத்தலாம் மாறும். அது இந்த ஹீரோட படம்னா அதுக்கு ஒரு நாள் கால் ஷீட் ஜாஸ்தியா அல்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் தான். எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, நீங்களே ஹீரோவா பண்ணாலும் சரி, அந்த ரூல் தான். எங்களுக்குன்னு ஒரு வயலா இருக்கு. பர் பர்சனுக்கு இவ்வளவுதான் வாங்கணும். அது இயர் ஆன் இயர், அது 3 years once 4 years once அவங்க அந்த இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. எங்களோட பேமெண்ட் ஏன்னா விலைவாசி ஏறுது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுவாங்க பேமெண்ட்ஸ். எங்களுக்குன்னு பெப்சி இருக்கு, அவங்க கூட இருந்து கிராஃப்ட் மூலியமா பேசுவோம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் சொல்லுங்க. அது நாங்க தெரிஞ்சுக்காம அதுல என்ன இருக்கும் ஷூட்டிங்ல நடக்கிறது?
எங்க வெளியே இருந்து பாக்குறோம்ல நாங்க, அங்க வந்து ஒரு டான்ஸ் ஷூட் பண்றது, கொரியோகிராஃப் பண்றது, அப்ப என்னெல்லாம் நடக்கும் ஆக்சுவலா? ஏர்லி மார்னிங் வந்து 5 o'clock கீழே இருக்கணும் நாங்க, வித் காஸ்டியூம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா 5 o'clock நாங்க ரெடியா இருக்கணும். 6 o'clock வித், ஏன்னா சிலது ரொம்ப லாங் ஜர்னியா இருந்தா 4:30, இல்ல கொஞ்சம் நியர்பை ஒரு 20 kilometers 5 o'clock. 6 o'clock எல்லாம் ரெடியா இருப்போம். 6:30 அவங்க குரு வணக்கம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒர்க் போயிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டார்ட் எடுத்த உடனே பல்லவி எடுப்பாங்க, இல்லைன்னா சரணம் எடுப்பாங்க, சாங் ஓப்பனிங். அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் ஃபுல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கேப் கிடைச்சா அப்படி உக்காந்தாடா அப்பாடான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டில் 6 o'clock வரைக்கும் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த ரெஸ்டே இருக்காது. அதாவது நம்ம கொஞ்சம் போர் அடிக்குதுன்ற ஒரு ஃபீல்னஸே கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்தது நம்ம மூளைக்கு வேலை இருக்கும். பக்கத்துல ஹீரோஸ் இருப்பாரு, அவங்கள பார்க்கும்போது இன்னும் நம்ம எந்தூ ஆகும். அவங்க கூட இன்னும் நல்லா ஆடணும். நம்ம நிக்கிற பொசிஷன் ஹீரோ பக்கத்துல நிற்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே அவங்களையும் சேர்ந்து நீங்க 24 hours அந்த டில் பேக்கப்னு சொல்ற வரைக்கும் அப்படியே அந்த அளவுக்கு அந்த ஃபயர்னஸா இருந்தாதான் மாஸ்டர்ஸா ஓகே இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்மள நிக்க வைப்பாங்க. எல்லாரும் நிக்க வைக்க மாட்டாங்க நம்மள. அதான் சொல்றேனே, அந்த மைண்ட் ஃபுல்லா அந்த ஒர்க் டெடிகேஷன். மத்தபடி உங்களுக்கு சில்லாலாம் இருக்காது. சில் பண்றது ஒரு ஃபன்னா அப்படிதான் இருக்காது. ஃபன்னா ஒரு என்டர்டெயின் சினிமா ஒர்க் ரிலேட்டடா இருக்கும் ஜி. ஒர்க் உங்களுக்கு நீங்களே ஒரு ஆபீஸ்ல ஒர்க் கொடுத்தா நீங்க எப்படி போச்சுன்னே தெரியல டைம் வைங்களேன். அந்த மாதிரி போகும். ஜாலியா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சும்மா ஒரு 10 minutes 15 minutes இப்போ நாங்க ஆனா வேற ஏதாவது க்ளோஸ் அப் ஷாட்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க தான் எங்களால முடியும். அந்த ஃபன்னா என்ன ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிப்போம், அப்படி இருக்குமே தவிர டுவர்ட்ஸ் ஃபன்னு இல்லை. எங்கேயாவது நிழல கிடைக்காதா, வெயில் பின்னி எடுக்கும், எங்கேயாவது ஓரமா ஒதுங்கி உட்காந்துன்னு இருப்போம், அவ்வளவுதான். உங்க கூட வந்து ஹீரோலாம் கத்துப்பாரா, இல்ல அவர் தனியா கத்துப்பாரா? இல்ல, அது சாங் பேஸ் பொறுத்து இருக்கு. இப்ப சில ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க ஆன் தி ஸ்பாட்டே கத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணி வேணும், ஏன்னா வெல் ட்ரெயினா இருப்பாங்க. சில ஹீரோஸ்ல வெல் ட்ரெயினா இருப்பாங்க. சில வந்து அட்வான்ஸ் லெவலா பண்ண வேண்டிய சாங், சில அது டான்ஸுக்குன்னு முக்கியத்தான சாங்லாம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து டைம் இருக்காது ஸ்பாட்ல. ஃபுல் வெல் ட்ரெயின் ஆகி வருவாங்க. அது வந்து சாங்கும் அந்த பாட்டுக்கும் இந்த டான்ஸ் மாஸ்டருக்குள்ள ஒரு எங்களுக்கு எல்லாமே ஒரு ரிஹர்சல் வேணா முன்கூட்டி பண்ணிட்டும் பண்ணுவோம், பண்ணாமலையும் பண்ணுவோம். இது ரெண்டுமே நடக்கும். அது அந்த சாங் பேஸ் பொறுத்து, அந்த படத்து பேஸ். கதைப்படினா ஒரு நார்மல் ஒரு திருவிழா மாதிரி சாங்னா அவங்க வந்தவங்க பார்த்துட்டீங்கன்னா உடனே ஆடிடுவாங்க. ஆஸ் அ ஹீரோ இருக்கவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின் ஆகி தான் வராங்க இப்ப இருக்கிறவங்க. ஒரு சாங் ஷூட்னா எவ்வளவு நாளா நடக்கும்? எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? மினிமம் அதாவது பட்ஜெட் ஒரு சின்ன கம்பெனி அப்படின்ன மாதிரினா 3 days பண்ணுவாங்க. இப்ப 2 days கூட முடிச்சிடறாங்க சாங்ஸை. நல்ல ஒரு பெரிய பேனர் உள்ள படம்னா மினிமம் 5 to 6 days கூட எடுப்பாங்க. அது சாங்கோட பேஸ் பொறுத்து 10 days கூட எடுக்கலாம். அந்த குவாலிட்டி ஆவரேஜா வந்து ஒரு 3 days ஓகே நல்லா எடுக்கலாம் சாங். 3 days இஸ் எனஃப் ஃபார் ஒரு நல்ல ஒரு 4 minutes சாங் எடுக்கிறதுக்கு 5 minutes வரைக்கும் தாராளமா எடுக்கலாம். நீங்க இந்த சினிமா பேக் டான்சர்ஸா இருக்கும்போது நீங்க ஒரு மாஸ்டர் இருக்கீங்கன்னா அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கலாமா, இல்ல எல்லாத்தையுமே போய் வேலை பார்க்கலாமா? ஆக்சுவலி வந்து எல்லார்கிட்டயுமே ஆடலாம். ஒரு மெம்பரா இருந்துட்டா எந்த மாஸ்டர்ஸ் கிட்ட வேணா. ஆனா இப்ப எப்படின்னா, இப்ப நான் ஒரு மாஸ்டர் கிட்ட ஆடுறேன்னா அவர் எப்ப வேணாலும் சாங் வரும், எப்ப வேணாலும் போகும். நான் சப்போஸ் வெளியில போயிட்டாருன்னா அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்போ என்ன ஒரு பர்சன் வந்து நீ தாண்டா ரைட் லெஃப்ட் நிக்கிறேன்னும் போது இப்ப தினேஷ் மாஸ்டர்ல எங்களுக்கு முக்கியம் கொடுப்பாரு. நம்ம பசங்க வாங்கடா எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவோம். அதனால வெளியில மேக்ஸிமம் போறதுக்கான டைம் இருக்காது. நானும் என் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், மாஸ்டர் இப்போ போயிட்டு வரலாமா மாஸ்டர், ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர்னா அவர் போயிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விடுவார். அந்த மாதிரி சைடு கேப்ல தான் சில சாங் எல்லாம் பண்ணிட்டு வருவோம். அதான் உழைச்சாகணும் இல்ல, மாசம்னா டியூ கட்டணும், லோன் கட்டணும், ரொம்ப ஹெவி கமிட்மெண்ட் நம்மளுக்கு. அதனால நானும் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும், நான் ரைட்ல அவரும் ஆடுவாப்புல சதாம் அவர்கிட்ட மாஸ்டர்ஸ் கிட்டையும் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் பிச்சு இருந்துடும். ஆனா அந்த 2 நாள் நான் போனா இவ்வளவு பேமெண்ட் வரும். நான் சர்டன் பீரியட்ல மாஸ்டருக்கே மெசேஜ் அனுப்பிச்சிருவேன், மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர். ஓகேடா தாராளமா போயிட்டு வாடா அப்படின்ட்டுருவாரு. அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க பாலிடிக்ஸ்லாம் இருக்குமா அதுல? இப்ப நீங்க நிக்கிறதுல பொசிஷன் நிக்கிறதுல இதை எங்க உங்க ஆபீஸ்லயே இருக்காதாங்க, சீனியர்ஸ் ஜூனியர் இருக்கும். அது என்னன்னா அது ஒரு விஷயம், பாலிடிக்ஸ் விட ஒரு இடத்துல ஒருத்தர் சினிமாக்கு போனாலே முன்னேற முடியாது, ரொம்ப பிரச்சனை இல்ல அப்படின்னு இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். ஆனா அந்த இடத்துல என்ன ஒண்ணு, அது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அது கிடைக்காம போகாது. நம்ம அந்த வெறி கொண்டு அதை ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யாராவது அப்படி நவரும் போது அந்த இடத்துல அதை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம்னா அதை ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஆன சாங்கெல்லாம் நான் எங்க நிற்பேனே எனக்கு தெரியாது. ஏதோ ஆனா ரொம்ப ஆவலா ரெடி ஆகி போய் முதல்ல போய் நிற்பேன். ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்சது என் டைம் தான் சொல்லுவேன். நீங்க பண்ணதுலேயே உங்களுக்கு வந்து இந்த பாட்டு என்னோட ஃபேவரேட், எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது, என்னால
எப்போ ரீகால் பண்ணாலும் இந்த பாட்டுல வந்து ஒரு ரொம்ப பிளசண்டான மெமரிஸ் இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது நிறைய பாட்டு இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நான் ரசிச்சது வந்து இது தலைவால வாங்க நான் உனக்கு சாங். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன், 2 நாள் முன்னாடி இப்பதான் பாத்தீங்க. அது நானே என்னைய ரசிச்சோம். அதாவது எல்லாமே ஹெவியா ஆடி இருக்கலாம், எவ்வளோ விஜய் சார்னாலே பொதுவே ஹெவி சாங்ஸ் தான் இருக்கும். பட் இந்த சாங் அப்படி இல்லை, அப்படியே பிரீஸியா ஒரு லவ் ஃபீலா இருக்கும். அதை ஹேட் பண்ற மாதிரி அதே மாதிரி அப்படியே அது ஒரு மாதிரி ஸ்லோ பேட்டர்ன்லயே போவான். அது ஸ்லோ ஆடுறது ரொம்ப கஷ்டம், தப்புன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கூட பாடி ஏதாவது தப்பா தெரிஞ்சிடும். ஸ்லோ ஆடுறது தான் ரொம்ப கஷ்டமே, கிரேஸா ஆடுறது தான் ரொம்ப கஷ்டம். அது மறக்க முடியாத சாங் எனக்கு. அது விஜய் சார் கூட ஆடும் போது அது மறக்க முடியாத மெமரிஸ். ஒரு ஹீரோ கூட ஆடுறது ஒண்ணு. இப்போ நீங்க சொன்ன அந்த வாங்கினா உனக்கு நான் பாட்டுல ஹீரோவும் ஆடுவாரு, அதுக்கப்புறம் மாஸ்டரும் வந்து கூட தினேஷ் மாஸ்டரும் வந்து அதுல ஆடுற சீக்கிரம் அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் அந்த டைம்ல இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பயமா இருக்குமா இல்ல அது சொல்றீங்க? எங்கள அது இந்த மாதிரி டபுள் திட்டு விழுவோம், ஹீரோ கூட இருந்தா மாஸ்டர் கரெக்ட் பண்ணுவாரு, மாஸ்டர் புடிச்சு. எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்துவா தான் இருந்துச்சு. இந்த ஜாலியா ஃபீல்லாம் கிடையாது. ஆனா அது நாங்க ட்ரெயின் ஆகி தான் நாங்க பண்றது. அந்த மாதிரி பயம்லாம் இந்த சீக்வன்ஸ்க்குலாம் எங்களுக்கு பயம். பட் ஆனா நீங்க வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போவீங்க ஒரு பேக் டான்ஸரா? இல்லைங்க, இப்போ ஒரு டேக் போகுதுன்னா டேக் போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் கம்போஸ் பண்ணுவாரு. இப்ப விஜய் சார்லாம் ஆன் தி ஸ்பாட்ல தான் நாங்க பண்றது. பண்ணி முடிச்ச உடனே ஒண்ணுக்கு கேமராவுக்கு செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 40 வாட்டி ஆடிடுவோம். ஒருத்தவங்க கேமரா செட் பண்ணதை ஹீரோ சொல்லி கொடுப்பாரு. ஹீரோக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உடனே பண்ணிடுவாரு. பண்ணி முடிச்சோன்னா அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயினான பர்சன் தானே, இதே தானே நம்ம ஜாப் அப்படின்னும் போது. அதாவது நான் சொல்ல ரொம்ப லென்த் பிஜிஎம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் 60 செகண்ட் 1 மினிட் ஆன பிஜிஎம்லாம் போகும்போது தான் நம்மளுக்கு அப்படி இதுவா இருக்கும். அந்த பொசிஷன்ஸ் போயிட்டு வரும். அதுக்கு தான் அந்த ஃபியர்லாம். மற்ற நார்மலான டெக் போறது இதெல்லாம் பெருசா இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பெர்ஃபார்மர் சினிமால வந்து நான் இவரோட டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இவர் எனக்கு ரொம்ப. டான்ஸரா கேக்குறீங்களா ஹீரோ கேக்குறீங்க? ஹீரோவை கேக்குறேன் நான். விஜய் சார் தான். ஓகே, அதுதான் உங்களுடைய. அவரு ஃபைட்டா இருந்தாலும் சரி, டான்ஸா இருந்தாலும் சரி, டைலாக்கா இருந்தாலும் சரி, எதுவுமே அவரால் லேட்டே ஆகாதுங்க. ஒரு 100 ப்ரொஃபஷனல் பர்சன். எதுவா இருந்தாலும் அது நம்ம நினைப்போம், ஐயோ இது எப்படி பண்ண போறாருன்னு அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாரு. அது விஜய் சார் தான். அது இன்ஸ்பயர் ஆகணும். எனக்கு மற்ற எல்லா ஆர்டிஸ்டும் பிடிக்கும், ஆனா விஜய் சார் ஆஸ் அ ஒர்க்கரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அந்த ஸ்பாட்ல வந்து அவர் கத்துப்பாரு, மற்றபடி நீங்க போய் தனியா ட்ரெயின் பண்றது? அவர் ஜஸ்ட் எங்க இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. தூரமா ஒரு சேரை போட்டு உட்காந்தாருன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பார்த்தே அப்சர்வேஷன் பண்ணிடுவாரு. இங்க வந்து ஒரு 4 வாட்டி ஆடுவார், அவ்வளவுதான், உடனே டேக் பண்ணிடுவாரு. என்னன்னா இது என்ன அசால்ட்டா ஆடுறாரு, இவ்வளவு நேரம் நம்ம வேர்வை சிந்து ஆடி இருக்கோம். அவருக்கு அந்த சினிமால ஒரு பற்று இருக்குங்க அவருக்கு. இல்லைன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கூட அந்த டைமிங் சென்ஸ், அந்த டைம்னா அந்த டைம் வந்துருவாரு. அதே மாதிரி போறது ஃபினிஷ் ஆனா அவரு கூட வந்து வச்சுங்களேன் வேலைக்கு கரெக்டா நடக்கும். லஞ்ச் பிரேக் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஓவர் நைட் எல்லாம் கால்ச்சிட்டுலாம் அவரால் வேலை முடிச்சிடலாங்க. இப்ப ஆஸ் அ கோரியோகிராஃபர் சொதப்பி நிறைய நடக்குமா உங்களுக்கு? ஒரு ஹீரோ சொதப்பி இல்ல அப்படின்னு இல்ல. இப்போ அப்படி ஒரு விஜய் சார்னா ஆன் டைம் எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆஸ் அ கோரியோகிராஃபர் நான் இருக்கேன்னா அவரை வச்சு என்னென்ன இன்னைக்கு எடுக்கணும், சரணம் ஒண்ணு, ஒரு பல்லவி ஒண்ணு, எண்டு பல்லவி எடுக்கணும்னா அதை முடிச்சிருவேன் நான். ஓகேங்களா? அவர் முடிக்கும் போது ஏன் அந்த டைம்க்கு எல்லாம் முடிச்சு செட்டில் ஆகணும். 4 நாள் சாங்னா அந்த 4 நாள் சாங் ஃபுல் அவர் நின்று முன்னாடி முடிச்சிடலாம் அவர் வச்சா. அவர் அந்த மாதிரி வெல் ப்ரிப்பேரா இருப்பாரு. புது ஹீரோஸா இருக்கும் போது அதாவது அந்த ஷார்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதாவது கேமரால வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், ஏதாவது ஒரு மிஸ் ஆகும். அவன் ரீடேக் ஆயிடும். எப்பவுமே ஒரே டேக்ல எதுவும் முடியாது. நம்ம ஒரு 4-5 டேக் போய் தான் முடியும். டான்சரா சர்வை பண்ணது எப்போ? கிட்டத்தட்ட 2004 21 வருஷம் ஆயிடுச்சு டான்சரா சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதுல இருக்கு. ஒரு வேலையா இதை சர்வை பண்றதுன்றது எவ்வளவு டஃபா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே என்ன மாதிரி அமையுமான்றது தெரியல. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப மிடில் கிளாஸோட கம்மி தான். நான் தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு நிலைமை. ஏன்னா அப்பா கிடையாது. ஒரு சர்டன் பீரியட்ல நான் தான் ஏர்ன் பண்ணேன். அம்மா ஏர்னிங் கிடையாது. அம்மா வயசாயிடுச்சு அவங்களுக்கு, அவங்க அதனால போகல. நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இல்லை. அதுக்கப்புறம் அம்மாவை நான் சம்பாதிக்கிறத வச்சு இடம் ஒன்று வாங்கினாங்க. அதுதான் எனக்கு இனிய வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கேன் நான். அந்த மூலியமா அப்படியே போகுது. அப்படியே அதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேற எந்த இதுவும் இல்லை. அந்த இடம் வீடு வாங்கின கடன் தான் நம்மளுக்கு, அந்த கடன் தான் போகுது. அதாவது எங்க அம்மா வந்து என்னை சேஃப்டியா ஒரு நோட் பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு சினிமா எப்போ கை கொடுக்கும்னு தெரியாது, நீ ஒர்க் பண்ணும் போது அதை சேவிங் பண்ணி வச்சிருன்னு சொல்லி அந்த பேஸ்ல பண்ணேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எப்படி சொல்றது, இந்த இது மாதிரி கஷ்டப்படணும் அப்படி ஒரு இதுல நல்ல growth-ஆ தான் இருக்கு. ஆஸ்பைரிங் டான்சர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அப்படின்றது என்ன? கடைசியா இப்போ டான்ஸை வந்து ஒரு கெரியரா எடுக்கிறாங்க, டான்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சரா எடுக்கிறாங்க. கண்டிப்பா. ஐயோ இப்ப இருக்கிற சினி டான்சர்ஸ்னா இப்ப நான் என்ன எடுத்துக்கோங்களேன், ஏதோ பை காட் கிரேஸ்ல நான் நல்லா இன்னை வரைக்கும் நான் ஆஸ் அ ஹீரோ, அதாவது டான்ஸரா வந்தேன், ஹீரோ பண்ணேன், திருப்பி டான்ஸ் மாஸ்டர் ஆயிருக்கேன், இவ்வளோ இதுவும் மாறி இருக்கேன். பட்
கிளிக்குன்றது நம்ம கையில கிடையாது. அது எப்போ, அதாவது நான் 2-3 படம் பண்ணியிருக்கேன், ஹீரோவே பண்ணியிருக்கேன், வில்லனாவும் பண்ணேன், எது கிடைக்குதோ பண்ணியிருக்கேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு இல்லையா, அடுத்தது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். அப்படி ஆனதுதான் டான்ஸ் மாஸ்டர் ஆனவனே. எனக்கு பார்த்தா நான் டான்ஸ் மாஸ்டரா கூப்பிட்டாங்க, நீங்க வந்து ஹீரோவும் பண்ணுங்க டான்ஸ் மாஸ்டரா பண்ணுன்னாங்க. ஓகே பண்றேன், 2 in 1 பண்ணலாமே. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது சினி டான்ஸரா இருக்கவங்களுக்கு நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, மெயின் ஜாபா சினி இண்டஸ்ட்ரியை வச்சுக்க வேணாம். டான்ஸரா, ஆஸ் அ டான்ஸரா, அது என்னன்னா கையில அதாவது கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி, அவன் இதுவே நம்பிட்டு இருந்தானா வேலையும் கிடைக்காம அவன் லைஃப் அவன் ஸ்பாயில் பண்ணிப்பான். சப்போஸ் கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து ஒருத்தன் கடன் வாங்கி வந்தானா, பேக்ரவுண்ட் வெளியில ஏதாவது ஒரு சைட் ஜாப், நிரந்தர வருமானம் மாதிரி பண்ணிட்டு சைடா இது மாதிரி வேலை இருந்தா ரெகுலரா போகலாம். இது ரெண்டுமே ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தா சினி இண்டஸ்ட்ரியில ஆஸ் அ டான்ஸரா இப்போ சர்வைவல் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த அளவுக்கு, ஏன்னா படத்துலயே சாங்ஸ் கிடையாது. சாங்ஸ் இருந்தா தானே கோரியோகிராஃபருக்கு வேலை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்களா? அது மாதிரி சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு பண்றது என்னோட. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்ன மாதிரி என் கூட ஆடினவங்களாம் எனக்கு என்ன வருத்தம்னா, இப்போ ஏதோ நான் ஒரு அளவுக்கு செட்டில் ஆகி என்னோட லைஃப் ஸ்டைல நான் டான்ஸ் மாஸ்டரா போறேன். அது இல்லாம என்னோட அகாடமின்னு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் தான், வேற எதுவும் என்னால போயிட்டு ஆட்டோவோ இல்ல வேற எந்த வேலையும் என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபெமிலியரா ஆயிட்டு நான் வந்து வேற ஏதாவது வேலைக்கு போனா, அதாவது எப்படி சொல்றது, அது என்னால கேட்டே மன உளைச்சல் ஆகிரும். நீங்களான்னு ஒரு அதாவது நம்மளால சுயமா எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் என்னால உழைக்க முடியா, நான் போய் ஏதாவது ஒரு ஏசி மெக்கானிக்கா எது வேணா நம்மள கத்துக்கிட்டு, நம்மளால வேலையே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது வேலை தேடி பண்ணா நம்ம மக்கள் அது வந்து நம்மள விட மாட்டாங்க. இவரு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்மள ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி, ஏன்னா அவங்களால எந்த வேலையும் போக முடியாது. அந்த நல்ல ஒரு ஹைப் ஆயிட்டு அவங்க வேற எந்த வேலையும் போக முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க அந்த டான்ஸராகவே தான் இருக்கணும். அவங்களால நினைச்சு பார்க்கும்போது, ஆனா ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்காது, பேக் டான்ஸரே தான் அவங்க இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல வயசான அப்புறம் தூக்கி போட்டுருவாங்கன்ற மாதிரி அதாவது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தாங்க. அதாவது இப்போ நான் எனக்கு முன்னாடி ஒரு டீம் ஆடிட்டு இருந்து, இப்போ இதே மாஸ்டர் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஆடினாங்க. அவங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் மாறும். அந்த ஸ்பார்க்லேயே இருக்க முடியாது. ஏதோ யங்ஸ்டர்ஸா பண்ணுவோம். இப்போ நான் இருக்கும் போதெல்லாம் இந்த தலைகீழ எல்லாம் நிக்கலாம் முடியும். நான் இல்ல, வெறும் 2 காலு 2 கையில தான் ஆடுவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, ஃபுல்லாவே செவத்து மேலே ஏறி குதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இப்போ ஏன்னா கத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா டான்ஸ்ன்றது இப்போ வந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம், நம்ம ஃபேஸ்புக்ல நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வெளியில எல்லாம் உலகத்துல இப்படிலாம் ஆடுறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அதனால இப்ப என்னை விட ஒரு பையன் எக்ஸ்ட்ரா என்ன இராப்போனா அந்த பொசிஷன்ல கண்டிப்பா அவரு மாஸ்டர் நானா இருந்தாலும் நிக்க தான் வைப்பேன். அது ஒண்ணுமே பண்ண, நம்மளுக்கு தேவைதான் அவன் பண்றான்டா அப்படின்ட்டு அந்த இடத்துல அவன் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை எனக்கு. ஆனா அது சொல்லிக் கொடுக்குற இடம் கிடையாது. அந்த இடத்துல நம்மளோட இது காட்டணும் சினி இண்டஸ்ட்ரியில. அதனால மாத்துவாங்க. இது வந்து அப்படி இப்படி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அப்ப அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது ஒண்ணு இதுல சம்பாதிச்சு செட்டில் ஆகுன்றது உண்டு, இல்லையா நம்ம வேற ஏதாவது ஒரு ஜாப் தேடி போயிடணும். பார்ட் டைம் தான், பார்ட் டைம் இதுதான். ஏன்னா ஃபுல் டைம் இப்ப முடியாது, யாராலையுமே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளவு நேரம் நிறைய முக்கியமான விஷயம், ரொம்ப குறிப்பா பேக் டான்ஸரா இருக்கிறது, அதனுடைய ஜேர்னி என்னன்றது சொல்லியிருந்தேன். கண்டிப்பா. ஏன்னா இது சினி, அதாவது ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு தான் மெயினா சொல்றேன். ஊர்ல இருந்து வந்தா இங்க கார்டு எடுத்து நம்ம டான்ஸர் ஆயிடலான்றது வர வேணாம். டான்ஸரா அப்ப போங்க, நான் வேணான்னு சொல்லல, பட் ஜஸ்ட் அ பார்ட். இது வந்து ஃபுல் டைமும் வந்தீங்கன்னா சத்தியமா அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான மித்து வந்து ஒன்று உடஞ்சிருச்சு. சினிமாவில் போனாவே பணக்காரங்களாயிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய டைம் எனக்கு உடஞ்சிருக்கு. இந்த முறையும் என்னையும் அதான் சொன்னாங்க. வீட்டு பக்கத்துல மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் வந்து 5 வருஷத்துல 1 லட்ச ரூபாய். 30,000 40,000 சொன்னீங்களா? நான் ஒரு 5-6 லட்சம் வந்து நினைச்சேன் ஒரு மாசத்துக்கு. அதனாலதான் அதாங்க நான் சொல்றது. அதான் சொல்றேன், ஒரு மாசம் அடிச்சு நம்மளால அடுத்த மாசம் என்ன சொல்றதுன்னு தெரியாது. ரைட் நம்மளால யூகிக்கவே முடியாது. அதான் சொல்றேன், கேட்டான் திவால், எந்த ஒரு பக்கம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அந்த மாதிரி அது சினி இண்டஸ்ட்ரி எனக்கு எல்லாருக்குமே டாப் பிஸியா இருக்கவங்க 3 மாசம் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. அடுத்த 2 மாசம் என்னன்னே தெரியாது. 3 மாசம் சம்பாதிச்சதா அப்படியே அந்த 2 மாசம் போக வேண்டியதுதான், மேட்ச் பண்ணிடும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம நினைப்போம், அதுக்காக நம்ம கமிட்மெண்ட்ல எல்லாம் இறங்க முடியாது. இவ்வளவு நேரம் உங்களுடைய டைமை கொடுத்து அண்ட் கேட்டோடனே இந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேவா. V-Shapers அகாடமி இன்னும் நிறைய உயரங்களுக்கு போறதுக்கு எங்க டீம் சார்பா மீண்டும் வாழ்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த V-Shapers ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 4 இயர்ஸ் ஆக போகுது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தரை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நல்ல இது வரைக்கும் என்னோட நிர்வாகத்துல கரெக்டா நல்லபடியா போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ், அந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட் அவங்க இன்னைய வரைக்கும் என்னை நம்பி வந்திருக்காங்க. அதை நல்லபடியா போயிட்டு இருக்கேன். பை காட் கிரேஸ் அதை நான் நல்லபடியா அதுவாக தான் நான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற என்னென்ன டான்சர்ஸ் இன்டர்வியூ பண்ணலான்றதை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.